அனைவருக்கும் வணக்கம். தமிழில் எண்கணித ஜோதிடம் ஆய்வு செய்து சொல்லப்பட்டு வருகின்றேன். இந்த எண்கணிதம் 240 எழுத்து, அதற்கு தனித்தனி எண்கணிதம் கொடுக்கப்பட்டு அதை ஆய்வு செய்து சொல்லிக் கொண்டு வருகின்றேன். பார்த்த அடிப்படையில் காழியர் 4 எழுத்து, 8 7 2 9 இதெல்லாம் கூட்டினாக்கா 20. அதோடைய விதி என்கிறது 2. காழியர் என்றால் பிட்டு வணிகர். பிட்டு வணிகர். காழியர் என்றால் பிட்டு வணிகர் என்று அர்த்தமாகிறது. காழியர் இரண்டாம் இடத்தை குறிக்கிறது. கல் நுழையாட்டியர் என்றால் கல் விற்பவரை குறிக்கிறது. இப்போ கல் நுழையாட்டியருக்கு எண்கணிதம் 1 4 1 9 9 2 6 2 9 இதெல்லாம் கூட்டினாக்கா 37 வருகிறது. அதற்கு உண்டான எண்கணிதம் விதி எண் 1 குறிக்கிறது. அப்போ கல் நுழையாட்டியர் விதி எண் 1 குறிக்கிறது. பரதவர் என்றால் வலைஞர். பரதவர் என்றால் அதற்குரிய எண்கணிதம் 9 3 7 5 9 இதெல்லாம் கூட்டினாக்கா 33 வருகிறது. அதனுடைய எண்கணிதம் 6. அதனுடைய விதி எண் 6. வலைஞர். பரதவர் என்றால் வலைஞர் என்று அர்த்தமாகிறது. ஓசுனர். அடுத்து ஓசுனருக்கு 4 எழுத்து, அதுக்குரிய எண்கணிதம் 6 5 8 9 இதெல்லாம் கூட்டினாக்கா 28. அதை 9 வகுத்தாலோ எண்கணிதம் ஆக்கினாலும் விதி எண் 1 வருகிறது. ஓசுனர் எண்ணெய் வாணிபம் செய்பவர் என்ற அர்த்தத்தை குறிக்கிறது. பல்நின விலைஞர் என்ற ஒரு அர்த்தத்துக்கு இறைச்சி விற்பவர். பல்நின விலைஞர் அப்படின்னா இறைச்சி விற்பவர் குறிக்கிறது. பல்நின விலைஞர் இறைச்சி விற்பவரை குறிக்கிறது. அதுக்கு பல்நின விலைஞருக்கு எண்கணிதம் 9 1 9 6 6 8 4 9 இதெல்லாம் கூட்டினாக்கா 52. அதனுடைய விதி என்கிறது 7. பல்நின விலைஞர் என்றால் இறைச்சி விற்பவர் என்று அர்த்தமாகிறது. ஊன்மலி இருக்கைக்கு இறைக்கடை என்று அர்த்தமாகிறது. இந்த ஊன்மலி இருக்கைக்கு எண்கணிதம் 1 6 5 1 6 1 5 2 5 7 5 இதெல்லாம் கூட்டாக்க 32. அதோடைய விதி என்கிறது 5. ஊன்மலி இருக்கை அப்படின்னா இறைச்சி கடை என்று அர்த்தமாகிறது. கண்ணுள் வினைஞர். அந்த கண்ணுள் வினைஞருக்கு ஓவியம் வரைபவர் என்று அர்த்தமாகிறது. கண்ணுள் வினைஞர். அந்த கண்ணுள் வினைஞருக்கு எண்கணிதம் 1 3 8 4 6 4 4 9 இதெல்லாம் கூட்டாக்கா 49. அதோடைய விதி என்கிறது 4. கண்ணுள் வினைஞர் விதி எண் 4 குறிக்கிறது. அதனுடைய அர்த்தம் பொருள் ஓவியம் வரைபவர் என்று அர்த்தமாகிறது. மண்ணீட்டாளர் அதுக்கு எண்கணிதம் 1 3 5 2 3 7 9 இதெல்லாம் கூட்டாக்கா 30. அதனுடைய விதி என்கிறது 3. மண்ணீட்டாளர்னா குயவர் என்று அர்த்தமாகிறது. மண்ணீட்டாளர் அவர் குயவரை குறிக்கிறது. ஏற்கனவே நான் குயவருக்கெல்லாம் எண்கணிதம் சொல்லியிருக்கேன். இது குயவருடைய இலக்கண வார்த்தைக்கு இது எண்கணிதம் எடுக்கப்பட்டுள்ளது, எடுத்து சொல்லப்பட்டு வருகின்றேன். அதாவது மண்ணீட்டாளர் அப்படின்னா குயவரை குறிக்கிறது. அதனுடைய விதி என்கிறது 3 குறிக்கிறது. துன்னக்காரர் என்றால் தையல் பணி செய்பவர், துணி விற்பவர், துணி தைப்பவர். துன்னக்காரர் தையல் பணி செய்பவர், துணி தைப்பவர் என்று அர்த்தமாகிறது. துன்னக்காரர் அதுக்கு எண்கணிதம் 9 6 9 7 8 3 9
இதெல்லாம் கூட்டினாக்கா 48. அதனுடைய விதியனுங்கிறது 3. அதனுடைய விதியனுங்கிறது 3. துன்னக்காரர் தையல் பணி செய்பவர் துணி தைப்பவர் ஆகிறார். அதனுடைய விதியனுங்கிறது 3ஐ குறிக்கிறது. கோவியல் வீதி. கோவியல் வீதி அப்படின்னா கோவியல் வீதி அண்ணா அரசர் வீதி என்று அர்த்தமாகிறது. கோவியல் வீதி அதுக்கு எண்ணிடம் 6, 6, 2, 1, 4, 8. அதனுடைய விதி அதெல்லாம் கூட்டினாக்க 27. அதோட விதிங்கிறது 9. அதாவது கோவியல் வீதி. அரசர் வீதி அரசர் வாழும் வீதி அரசர்கள் தங்கும் இடம் என்று சொல்லப்படுகிறது. கோவியல் வீதி அரசர் வீதி. மருகு மருகு 3 எழுத்து 1, 1, 3 இதெல்லாம் கூட்டாக்க 5. மருகு மருகு என்ற தெருவை குறிக்கிறது. மருகு தெருவை குறிக்கிறது. மருகு என்றால் தெரு. சூதர் சூதருக்கு 3 எழுத்துங்க. 3, 7, 9. அவருடைய எல்லாத்தையும் கூட்டினாக்க 19. அதில் விதி என்கிறது 1. சூதர் நின்று பாடுவோர். நின்று பாடுவோர். சூதர்னா நின்று பாடுவோர். பாடக்கூடியவங்க நின்று பாடணும் பாடுவோர் என்று அர்த்தமாகிறது. சூதர் நின்று பாடுவோர். அவனா தமிழ் தாய் வாழ்த்துக்கெல்லாம் பாடும்போதெல்லாம் நின்று பாடுவோம் இல்லையா, அதையும் குறிக்கலாம். ஒரு இசை பாடுவோம் அப்படின்னா ஒரு செயல் நின்று பாடணும் இதான் குறிக்கிறது. அதாவது சூதர். அது விதி என்கிறது 1. அப்போது சூதர் என்றால் நின்று பாடுவோர் என்று அர்த்தமாகிறது. மாகதர் அடுத்தது மாகதர். மாகதற்கு எண்ணிடம் 8, 1, 7, 9. எல்லாத்தையும் கூட்டாக்க 25. அதோடைய விதிங்கிறது 7. மாகதர் இருந்து பாடுவோர். மாகதர்னா இருந்து பாடுவோர். தங்கியிருந்து 1 நாள் 2 நாள் தங்கியிருந்து பாடுவோர். அதான் மாகதர் என்ற இருந்து பாடுவோர். அடுத்தது சிலதியர். சிலதியர் சிலதியருக்கு என்கிறது 4, 4, 8, 2, 9. இதெல்லாம் கூட்டினாக்க 27. அதோடைய விதிங்கிறது 9. அப்போது சிலதியர்னா பணியாளர் என்ற அர்த்தமாகிறது. சிலதியர். சிலதியருக்கு அர்த்தம் விளக்கம் அதனுடைய பொருள் பணியாளர் என்ற அர்த்தமாகிறது. சிலதியர் 9 எண்ணியத்தை குறிக்கின்றது. மறவர். அடுத்தது மறவர். மறவருக்கு 4 எழுத்து 1, 8, 5, 9. இதெல்லாம் கூட்டா 23. அதில் விதிங்கிறது 5. மறவர் என்றால் வீரரை குறிக்கிறது. மறவர் மறவர் என்றால் வீரரை குறிக்கிறது. ஆக இந்த வார்த்தை அடிப்படையில் சொற்கள் அடிப்படையில் சீர் அடிப்படையில் நான் 5, 6 மாத காலமாக நான் இதை வீடியோக்கள் மூலமாக சொல்லப்பட்டு வருகின்றேன். இதுக்கு ஒரு நல்ல நேரமே நான் வரல. இந்த வீடியோ காலுக்கு ஏதோ குப்பையில் கிடந்தாலும் தெருவுக்கு கொண்டாந்தாங்க. தெருவில் இருந்தவங்களும் நல்ல மேடை கச்சேரிக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனால் என்னுடைய வீடியோ என்னை இதுவரை யாரும் பரிசீலிக்கவில்லை. ஆனால் இதை நான் வார்த்தை அடிப்படையில் சொல்லிக்கொண்டு வருகின்றேன். தமிழுக்கு 240 எழுத்து. அந்த 240 எழுத்துக்கும் தனித்தனி எண்ணிக்கை கொடுக்கப்பட்டு இதை நான் உறுதி செய்து சொல்லிக்கொண்டு வருகின்றேன். தமிழ் எண்ணிடம் நிச்சயம் மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு, தமிழ் நாட்டுக்கு, தமிழ் பேச அனைவருக்குமே இந்த எண்ணிடம் சொந்தமாகும் என்பதை நான் உறுதி செய்து சொல்லுகிறேன். நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், எண்ணிட வல்லவர், தமிழ் எண்ணிட வல்லவர். நன்றி, வணக்கம்.